வெல்கம் பேக் ராபன் ஃபிட்னஸ். இன்னைக்கு நம்ம புஷ் ஒர்க் அவுட் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நான் சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான மசில் கெய்னிங்கான சீரீஸ் இது. புஷ் புல் லெக்னு நம்ம பிரிக்க போகிறோம். ஒரு 3 மந்த்க்கான கோர்ஸை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எந்த டைமில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம். இது வந்து பிகினிங்கில் நீங்கள் இப்போ ட்ரைனிங் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 2-3 வீக்ஸ் ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க, மிக்ஸ் ஒர்க் அவுட்டில் முடிச்சிட்டிங்க. நீங்கள் வந்து இப்போ செஸ்ட் பேக்கு தனியாக ஒரு டே, ஷோல்டருக்கு தனியாக ஒரு டே, பைசப்ஸ்க்கு ட்ரைசப்ஸ்க்கு லெக்ஸ்க்கு தனி டே அப்படி வச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் புஷ் புல் லெக் ரேஞ்சுக்கு வரீங்கன்னாக்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி வந்து ப்ராப்பர் புஷ் ஒர்க் அவுட் டே ஃபர்ஸ்ட்டில் பார்க்க போகிறோம். புஷ் ஒர்க் அவுட்டில் உங்களுக்கு வந்து இன்றைக்கி செஸ்ட் ஷோல்டர் அட்டாக் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைசப்ஸ். புஷ்ல இந்த 3 மசில்ஸ். சில பேர் யோசிப்பாங்க புஷ் ஒர்க் அவுட்ல வந்து ஒரு 10 எக்ஸசைஸ் போகுது, 12 எக்ஸசைஸ் போகுது, 8 எக்ஸசைஸ் போகுது, அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ப்ராப்பரான வெயிட்டில் கரெக்டான ஃபார்மில் பண்ணுங்கள். நான் சொல்ல போகிற எக்ஸசைஸ் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஃப்ளை. இன்றைக்கி பேக் ஃப்ளை இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம செஸ்ட் மசில்ஸ் மஷின்ஸ் அரேஞ்ச் பண்ணி முடிஞ்சதும் பேக் ஃப்ளை பண்ணும்போது உங்கள் செஸ்ட் அப் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பெஞ்சில் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிக்கோங்க உங்களோட பேக்கை. முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ் வந்து ப்ரிப்பேர் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வைங்க. ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஹோல்டு. ஸ்லோ டவுன், ஃபாஸ்ட் அப், ஸ்லோ டவுன், ஃபாஸ்ட் அப். உங்கள் செஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். உங்களோட கை முட்டி இருக்க ஆங்கிள் இது வந்து மேல் பக்கமே வைங்க. சில பேர் வந்து இந்த ஆங்கிளில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு 4 செட்டு 15 ரெப்பிட்டேஷன் மேக்ஸிமம் வைங்க. ஒவ்வொரு செட்டுக்கும் சிங்கிள் பிளேட் இல்லை டபுள் பிளேட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உங்களோட எனர்ஜி பொறுத்தது. ஓகேவா? 4 செட்டு பண்ணுங்கள். ஒவ்வொரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 40-50 செகண்ட் எடுங்க. உங்கள் எனர்ஜி பொறுத்தது. ஓகேவா? ரொம்ப நாளும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா அந்த மசில் வந்து உங்களுக்கு கூல் டவுன் ஆகிடும். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் ராட் ப்ரெஸ். நீங்கள் இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்மித் மிஷினில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த ஒர்க் அவுட்டை. இல்லை நீங்கள் மாடரேட்டர் ஓகே நான் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா லைட் வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். செகண்ட் எக்ஸசைஸ் இன்க்ளைன் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸ்லோ டவுன். ப்ராப்பராக உங்கள் நெக் கிட்ட டவுன் பண்ணுங்கள். அப் ஃபாஸ்ட், ஸ்லோ டவுன், அப் ஃபாஸ்ட். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட டவுன் செஸ்ட் கிட்ட பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆஃப் ரேஞ்சில் பண்ணுவோம். அந்த தப்பு பண்ணாமல் கரெக்டான வெயிட்டை போட்டு ப்ராப்பராக நெக் கிட்ட டவுன் பண்ணுங்கள். அப் ஃபாஸ்ட், ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். அப் ஃபாஸ்ட். ஒரு 15 ரெப்பிட்டேஷன். 12 ரேப் வந்தாலும் நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவது ஒன்றும் மேட்டர் கிடையாது. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 12க்கு மேலே 15க்குள்ளே ஒரு 12 to 15 ரெப்பிட்டேஷன் 4 செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்க இன்க்ளைன் மஷின் ப்ரெஸ்ஸில் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீமியம் ஜிம்ஸ் இப்போ சிட்டி சைடில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ளைன் மஷின் இருக்கும். இந்த மாதிரி மஷின்ஸ் வந்து வேரியேஷன் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். அப்படி இல்லை நம்ம இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறீங்க, உங்கள் ஜிம்மில் பார்த்தீங்கன்னா இப்போ மஷின் இல்லை, எல்லாம் ஃப்ரீ வெயிட்டாக இருக்குது அப்படின்னாக்க அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ளாட் பெஞ்ச் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா ஃப்ளாட் பெஞ்ச் டம்பிள் ப்ரெஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம மஷின் ப்ரெஸ் பார்க்க போகிறோம். ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ப்ராப்பரான செட்டிங் பண்ணிக்கங்க. உங்களோட ஷோல்டர் 1 இன்ச் கீழே இருந்தால் போதும். பேக் ஸ்ட்ரைட் பண்ணி சில பேர் இப்படி பண்ணுவாங்க, இந்த ரேஞ்சில் இருப்பாங்க, உங்களோட ஃபேஸ் டவுனில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பேக் ஸ்ட்ரைட், ஃபேஸ் நேராக வைங்க. ஃபோர்ஆர்ம் டைட் பண்ணி அப், ஸ்லோ டவுன், அப். உங்களோட கை ஆங்கிளை இந்த சைடில் வைக்கணும். உங்கள் ஷோல்டர் வரும். சில பேர் வந்து எனக்கு ஷோல்டர் பெயின் வருது. ஃபார்ம் கரெக்டாக பண்ணால் கரெக்டாக வரும். உங்களோட ஷோல்டர் டவுன், அப். முழுசாக ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப். முழுசாக கீழே யூஸ் பண்ணி அப். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட்ஸ் சேம் மெத்தட். 12 to 15 ரெப்பிட்டேஷன். 15 ரெப்ஸ் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்ல பம்ப் வரும் உங்களுக்கு. இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னாக்க ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 செகண்ட் 40 செகண்ட்ஸ் எடுத்தாலே போதும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது
புஷ்ல ஆர்னால்ட் பிரஸ். ஸ்டார்டிங் நீங்கள் பிகினாக இருக்கீங்கன்னா ஒரு 7 kg 5 kg தம்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆக நீங்கள் வெயிட்டை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணலாம். உங்களோட முழங்கை இரண்டும் உங்கள் ஃபேஸுக்கு டவுனுக்கு வச்சுங்க. டவுன் அண்ட் அப், டவுன் அண்ட் அப். ஃபுல்லாக கீழே இருக்குங்க. அப், டவுன் அண்ட் அப். முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாக பண்ணுங்க. கண்ட்ரோலாக வைங்க. ஏன்னா வெயிட் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த வெயிட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். வெயிட் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடாது. ஈகோ லிஃப்டிங் பண்ணவே பண்ணாதீங்க. இன்ஜுரிக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஈகோ லிஃப்டிங் தான். இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து 4 செட் பண்ணுங்க. நீங்கள் 4 sets 15 ரெப்பிடேஷன் ப்ராப்பராக மேல் நோக்கி போகும்போது ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணுங்க. ஓகேவா? 4 எக்ஸசைஸ் நம்ம புஷ்ஷில் பார்த்தோம். செஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு ஒரு எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். அடுத்ததாக ட்ரைசப்ஸ். ட்ரைசப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2 எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஃபர்ஸ்ட் ட்ரைசப்ஸில் நம்ம ஸ்கல் கிரஷ் தான் பார்க்க போகிறோம். ஜிக்ஜாக் ரோடு அரேஞ்ச் பண்ணிங்க. ஸ்டார்டிங் லைட் வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் காலை பின்னோக்கி வச்சுக்கிட்டு பேக் ஸ்ட்ரைட். நெட்டுக்கு பின்புறம் டவுன் பண்ணிட்டு அப். ஷோல்டர் கட் ஆகக்கூடாது. சில பேர் வந்து இந்த ரேஞ்சில் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கட்டு நீங்கள் பண்ணாம ஹோல்ட் தென் எஸ் 4 5 மேக்ஸிமம் பார்த்தோன்னா 5 sets 4 to 5 set 4லேருந்து 5 செட் பண்ணலாம் நீங்கள் தாராளமாக. உங்கள் ட்ரைசப்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும்னாக்க ரெப்பிடேஷன் பார்த்தீங்கன்னா 10 12 15 உங்களோட எனர்ஜி பொறுத்து. லைட் வெயிட்டில் ஸ்டார்டிங் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோலில் வைங்க ரோடை. ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோப்புல் டவுன் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒர்க் அவுட் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது, அதிகமாக தண்ணி குடிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் லிக்விட் ஐட்டம் நடுவில் எடுக்கலாம் தண்ணி. ஓகேவா? கடைசியாக பார்த்தீங்கன்னா ரோப் புல் டவுன் பார்க்க போகிறோம். நம்ம லைட் வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் மசிலில் நீங்கள் ஒர்க் பண்ணால் லைட் வெயிட். ஈகோ லிஃப்டிங் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஜிம்மில் பார்த்தீங்கன்னா இப்போ சீனியர்ஸ் வந்து ஹெவி வெயிட்ஸ் அடிக்கிறாங்க. அவங்கள பாட்டு அவரால் முடியுது, என்னால் முடியாதா, அந்த வேலையாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்கள் பாடி வந்து இன்க்ரீஸ் பண்ண வரீங்க. உங்கள் பாடி வந்து ரிசல்ட் பார்க்க வந்திருக்கிறீங்க. அவரை ட்ரெயின் பண்ணுவோம், அவர் கூட காம்படிஷன் பண்ணுவோம் வர கிடையாது. ஓகேவா? பேக் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு உங்களோட இந்த ஷோல்டர் கைப்பகுதி இருக்கு இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஹிப்ஸ் கூட கவர் பண்ணுவீங்க. கவர் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோராம் ஏரியா மட்டும்தான், ஷோல்டர் கிடையாது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரோப்புள்ள இந்த மூமெண்ட்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த தப்பு நீங்கள் பண்ணாது. இங்கே ஒர்க் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ட்ரைசப்ஸில் ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? கவர் பண்ணிங்க. ஹிப்ஸ் கூட டவுன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணுங்கள். மேலே வரும்போது க்ளோஸ் பண்ணுங்கள். டவுன் அண்ட் ஓப்பன். டவுன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணுங்கள். மேலே வரும்போது க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓப்பன் அண்ட் க்ளோஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ். முடிஞ்ச வரைக்கும் டவுன் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு ஸ்லோ அப் ஸ்குவீஸ். எஸ், ஸ்லோ அப். இந்த 6 எக்ஸசைஸ் உங்களுக்கு போதும் புஷ் ஒர்க் அவுட்டில். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோச்சுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக் இருக்கும். இப்போ ஒரு சில பேர் வந்து வேறு மெத்தடில் சொல்லியிருப்பாங்க. இந்த பேக் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து தப்பு கிடையாது, அவங்களோட டெக்னிக் அது. ஏன்னா ஒவ்வொரு கோச்சுக்கும் வேறு வேறு டெக்னிக் இருக்கும். நான் பார்த்ததை, அதாவது என் உடம்புல லான்ச் பண்ணி நான் ரிசல்ட் பார்த்தா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபாலோ பண்ணுறீங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஒர்க் அவுட்டை வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் கமர்ஷியல் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும். இப்போ ஒரு பாடி பில்டர் வந்து கேபிள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, அட்வான்ஸ் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் மசிலை பில்ட் பண்ணிட்டாரு. அந்த மசிலுக்கு வந்து கட்டிங்ஸ் எடுக்கும் போதையோ அப்படின்லாம் வந்து அந்த மசிலை வந்து இன்னும் ரிப் பண்ண டைமில் வந்து அவர் வந்து வேறு வேரியேஷனில் ட்ரை பண்ணுவார், நிறைய வேரியேஷன் ட்ரை பண்ணுவார். அதை பார்த்துட்டு பிகினர்ஸாக இருக்கிற கூட நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஒர்க் அவுட்டை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ வீக்லி 2 times
இப்போ மண்டே பார்த்தீங்கன்னா புஷ் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அடுத்தது புல் லெக் அடுத்தது வீடியோவில் சொல்லுவேன். இப்போ வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா திரும்ப புஷ் பண்ணலாம். நீங்கள் வீக்லி 2 டைம் அட்டாக் பண்ணுறீங்க, நல்ல ரிசல்ட் வரும். ஓகேவா? இந்த ஒர்க் அவுட்டை இப்போ 2 வீக்ஸ் பண்ணுங்கள். அடுத்த செக்ஷனில் உங்களுக்கு வந்து 3rd வீக்கில் என்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேங்க. அடுத்தது உங்களுக்கு எந்த ஒர்க் அவுட் டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.